வெல்கம் டு தமிழ்லைஃப்ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மக்காச்சோள ரவையில் கேக் பார்க்க போகிறோங்க. ஹெல்த்தியான கேக்கு. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேங்க. பொடிச்சு வச்ச வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை 3/4 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பால் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கால் கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. கால் கப்பு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். முப்பது செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரும். பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணுறேன். எப்படி வந்திருக்குன்னு தோசை மாவு பார்த்துக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் ஃப்ளஃபியாக வரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1/2 டீஸ்பூனாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நான் கேக் பண்ணுற டின் எடுத்துக்கிறேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். கேக் அப்போ தான் சைடில் ஃபுல்லாக ஒட்டாமல் வரும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணி எல்லா இடமும் தூவி விட்டுக்கிறேங்க. அப்போ தான் கேக்கு ஒட்டாது. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. கேக் டீனை நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேக் பேட்டரை உள்ளே எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் பேனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. கேக் லிட்டை வச்சு கவர் பண்ணி 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது உள்ளே போயிடும் ட்ரை ஃப்ரூட்ஸு. பாருங்கள், நான் முந்திரி, திராட்சை, பாதாம் சும்மா அப்படியே அங்கங்கே வச்சு விட்றேன். அது உள்ளே இறங்கிடும் கேக்குக்குள்ளே. பாருங்கள், வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ லிட்டை வச்சு கவர் பண்ணி விட்டுடலாம். ஒரு 25 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம டூத் பிக்கை வச்சு குத்தி பார்ப்போம். பாருங்கள்,
வெந்துருச்சு. அப்படியே கேக்கை 10 to 15 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நைஃபை வச்சு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம கேக்கை தட்டி எடுத்துக்கலாம். மக்காச்சோள ரவா கேக் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் ஹெல்த்தியாக வேணும்னால ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் இல்லைன்னா ஜாங்கிரி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.